ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 30 முதல் பத்திரப்பதிவில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிலம் மற்றும் வீடு வாங்குபவர்கள் கவனத்திற்கு வருகின்ற ஏப்ரல் 30 முதல் புதிய நடைமுறைகள் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ மோடி அரசு புதிய விதிமுறைகளை தற்போது அமல்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 முதல் இந்த விதிகள்லாம் மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நாடு முழுவதும் நிலம் பதிவு செய்வதற்காக புதிய டிஜிட்டல் முறை அறிமுகம். ஊழலை குறைக்க டிஜிட்டல் முறையை அமல்படுத்த இந்த புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படுகின்றன. இப்போது நிலம் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர் இருவரும் ஆதார் அடிப்படையிலான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இந்த நடைமுறை தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஆன்லைன் ஆவண சரிபார்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களில் பிளாக் செயின் அடிப்படையிலான டிஜிட்டல் நிலப்பதிவு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் ஆவணப்பதிவில் நம்ம சமர்ப்பிக்கிறோம், ஸோ ஆன்லைன் மூலமாகவே எல்லாமே நம்ம பண்ணுறோம் இந்த பத்திரப்பதிவு எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் பிளாக் செயின் அடிப்படையிலான டிஜிட்டல் நிலப்பதிவு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் அடிப்படையிலான டிஜிட்டல் நிலப்பதிவு முறை அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ விற்பனை ஆவணங்கள் மற்றும் பிற ஆவணங்களை இப்போது ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒன்றாகவே இருக்குது. பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்காக பார்த்திங்கன்னா துணை பதிவாளர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டியது கட்டாயம். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோமெட்ரிக்காக நம்ம டைரெக்டாக போய்தான் ஆகணும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. ஸோ பதிவு செய்து 10 வேலை நாட்களுக்குள் இந்த முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லை துல்லியத்திற்காக ஜிஐஎஸ், அதாவது நம்ம மேப் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிஐஎஸ் மூலமாக எந்த இடத்துல இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபைன் பண்ணுறோம். அந்த ஜிஐஎஸ் அடிப்படையிலான நில மேப்பிங்கை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நில மோசடிகளை தடுக்க புதிய விதிமுறைகள் கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நில மோசடிகளை தடுக்கவும் ஆன்லைன் பதிவுகளை பராமரிக்கவும் இந்த ஏற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஜிஐஎஸ் அடிப்படையிலான நில மேப்பிங்கை பயன்படுத்தும் போது ஸோ நில மோசடிகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலி ஆவணங்களை, சர்ச்சைக்குரிய மனை மற்றும் தெளிவற்ற உரிமை தொடர்பான சிக்கல்களை தீர்க்கவும் பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடு செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்து இருப்பிட சரிபார்ப்பு புதிய விதிகளின்படி பார்த்திங்கன்னா வரி ரசீது விற்பனை, ஒப்பந்த ஆவணம், பதிவாளர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு, ஆன்லைனில் ஜிஐஎஸ் வரைபடம் மூலம் சொத்து இருப்பிடத்தை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 30 முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க பார்த்திங்க அப்படின்னா எல்லை துல்லியத்திற்காக ஜிஐஎஸ் அடிப்படையிலான நிலமேப்பிங் பார்த்திங்கன்னா அவங்க இதில் எனேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா புதிய விதிமுறைகளின்படி வரி ரசீது விற்பனை, அதே மாதிரி ஒப்பந்த ஆவணம் இதெல்லாமே பதிவாளர் அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஐஎஸ் மூலமாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வரைபடம் மூலம் சொத்து இருப்பிடத்தையும் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.